நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நடைபெற்றிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்விற்கான பொது தமிழ் விடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பள்ளி புத்தகத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அது பொது தமிழ்லேயும் சரி, உளவியல் பகுதியிலையும் சரி, பொது அறிவிலும் சரி. நம்ம நிறைய விஷயங்கள் தினசரி செய்தித்தாள் படிக்கணும். செய்தித்தாள்களில் வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அதிகமான தாக்கத்தை நமக்கு போட்டித் தேர்வில் ஏற்படுத்துகிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக மெயின்ஸ் தேர்வில் பார்த்துக்கிட்டோம். அதனால் மாணவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பொது தேர்வில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெறுமன பள்ளி புத்தகத்தை மட்டும் படிக்காமல் செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களை பெற்றுத்தரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்றுத்தரும். சரிங்களா? சரி, ஸோ வாங்க ஆன்சருக்கு பார்த்துக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆஸ்தட்டீஷியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ்தட்டீஷியன் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் அழகு கலைஞர். சரிங்களா? ஸோ அழகு கலைஞர் அப்படிங்கிறது தான். இரண்டாவது, பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க, அதாவது சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நமக்கு கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள். இது எல்லாத்துலேயுமே மட்டுவார்னு இருக்குது. குழலி அப்படிங்கிறதுக்கு இந்த லீ வரும். ஸோ அப்போ அது ஒரு விஷயம் கவனிக்கணும். அதே மாதிரி பொறியியல் அப்படிங்கிறது, ஸோ பொறியியல் அப்படிங்கிறது இந்த ரீ போட்டோன்னா இன்ஜினியரிங்கை குறிக்கும். இதுதான் சமையலுக்கு செய்யக்கூடிய பொரியல். சரியா? ஸோ அப்போ மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ மூணாவது கேள்வி பாருங்கள், மரபு சொற்கள். இந்த மரபு சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளி புத்தகத்தில் படித்தது ஒன்று, ஆனால் இங்கே வினாக்களில் பார்த்த உடனே அதுலேயும் இந்த மாதிரியான வினாக்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணும்பொழுது தேர்வு அறையில் தேர்வருடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவே பரிசோதிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஏன்டா நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனோங்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு மனநிலையெல்லாம் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். அப்போது எலி குட்டி, ரைட்டா? ஸோ விலங்குகளுடைய இளமை பெயர்கள் பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எலி குட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி யானை கன்று. ஸோ எலிக்குட்டி யானை கன்று அந்த வகையில் 3, 4ன்னு எங்கே கண்டினியூஸாக வருதோ அதை எடுத்துகிட்டு ஈஸியாக போயிடலாம். சரியா? நம்ம நாய்க்கும் குட்டி தான் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த இடத்துல நாய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குருளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாய் குருளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வுகளில் நிச்சயமாக நிறைய வினாக்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? அதுக்கடுத்து 144வது பாருங்கள், வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை சொன்னவர் யார் சார் அப்படின்னு சொன்னால் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சரியா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. 145 பொறுத்துக்க பாருங்கள். இதில் நமக்கு 2 விஷயம் தெரியும். புலவர் சிங்கம் நக்கீரர், இலக்கண தாத்தா மேவி வேணுகோபால். ஸோ அதை வைத்து நம்ம ஆன்சர் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா புலவர் சிங்கம் நக்கீரர், இலக்கண தாத்தா மேவி வேணுகோபால். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி தற்கால அகத்தியர் யார் அப்படின்னா வெள்ளை வாரணன். இது ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 4-5 தேர்வுகளில் ஏதோ ஒரு கொஸ்டினில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ தற்கால அகத்தியர் யார் அப்படின்னு சொன்னால் வெள்ளை வாரணன். அதே மாதிரி ஸ்லேடை மன்னர் யார் சார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். அப்போ கீவா ஜாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பேர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் சிலேடை மன்னர். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். அதுக்கடுத்து 146வது கேள்வி பாருங்கள், ஆலாபனை என்னும் நூலினுடைய ஆசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரியா? ஆலாபனை அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்தது உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உவமையால் விளக்கப்படும் பொருள் அப்படிங்கிறதுல உடும்பு பிடி போல அப்படின்னு எடுத்தோம்னா உடும்பு பிடி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக இருக்கும். உடும்பு பிடி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். பசுமரத்தாணி போல் ஆழமாக பதியும். ஸோ 2, 3 கண்டினியூஸாக எங்கே இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஈஸியாக எடுத்துடலாம். மலரும் மனமும் போல இணை பிரியாமை, மலரும் மனமும் போல இணை பிரியாமை, பகலவனை கண்ட பனி போல விலகுதல்.
ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சரு ஈஸியாக நம்ம பொறுத்துக்கலாம். இது உவமையால் விளக்கப்பட்ட பொருளாக ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதுக்கடுத்து களம் பாலில் துளி நஞ்சு போல. என்னதான் ஒரு களம் பாலில் ஒரு துளி நஞ்சு வீழ்ந்தாலும் அது என்னதான் எதை தான் தரும் அப்படின்னு சொன்னால் தீமையை தான் தரும். களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் விளக்கும் பொருள் அப்படின்னு சொன்னால் தீமை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுவும் உவமை தொடர் தான். இடியோசை கேட்ட நாகம் போல என்ன ஆகும்னா மிரட்சியாக இருக்கும். களம்பாலில் துளி நஞ்சு வன்மம், மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம், கல்மேல் எழுத்து போல் நிலைத்திருத்தல். அதே தான் 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். 150வது கேள்வி பாருங்கள். கற்றோர். ஓகேங்களா? ஸோ கற்றோர் அப்படிங்கிறது பன்மை குறிக்கிறது. படற்கை வினையால் அணையும் பெயர். கற்றவர்கள் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர்கள் தான். எல்லாமே வினையால் அணையும் பெயர் தான், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அப்படியே அடுத்து வரக்கூடிய குரூப் 4ல் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். சரியா? அதேமாதிரி வந்தேனை அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். அது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றோர் அப்படிங்கிறது படற்கை வினையால் அணையும் பெயர். வந்தேனை அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தாயை அப்படிங்கிறது படற்கை வினையால் அணையும் பெயர். வந்தானை அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினையால் அணையும் பெயர். ஸோ டிக்கு 1 இதை வச்சுருந்தா கூட நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 151வது கேள்வி பாருங்கள். என கூறினான் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சார்னா வினையெச்சம். காணாது எதிர்மறை, இனிது குறிப்பு, படிக்க நிகழ்கால. ஓகேவா? ஸோ என கூறினான் அப்படிங்கிறது வினையெச்சமாக வரும். காணாது சென்றான் அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை வினையெச்சத்தில் வரும். இனிது பேசினார் அப்படின்னா குறிப்பு வினையெச்சத்தில் வரும். படிக்க வேண்டுகிறான் அப்படின்னு சொன்னால் நிகழ்கால வினையெச்சத்தில் வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் 2, 4, 1, 3. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதுக்கடுத்து 152வது கேள்வி பாருங்கள். பல நாட்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் அதனுடைய இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னால் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொன்னால் அது புத்தகத்தை குறிக்கக்கூடியது. அதனால் யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது பொருளாகு பெயர். ஓகேவா? பொருளாகு பெயரில் வரக்கூடியது. வெல் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. வென்றவன் அப்படின்னு வரும். ஓகேவா? 154 உரு என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உருக்கண் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் கேட்டிருப்பாங்க. ஸோ அதோடைய வேர்ச்சொல் என்ன சார் அப்படின்னா உரு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 155வது கேள்வி பாருங்கள். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். நமக்கு பள்ளி புத்தகத்தில் கா அப்படின்னு சொன்னால் சோலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று மட்டும் நம்ம படிச்சுட்டு ஆகிட்டுருப்போம். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வழங்கக்கூடிய மெட்டீரியலில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. ஸோ கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் துலாக்கோல். அதுக்கடுத்தது பாருங்கள். சரியான பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொன்னால் பை அப்படின்னா அச்சம் வராது, தவறு. பே அப்படின்னா தான் அச்சம். ஸோ பே அப்படின்னு சொன்னால் பேயை பார்த்தா பயமாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பா தொண்டி தப்பு, மா அப்படின்னா மேலிடம் தப்பு, மீ அப்படின்னா தான் மேலிடம்னு வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மை மலடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். ஓகேவா? ஸோ வைத்தார் போல் போற்றுவார், வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ 158வது கேள்வி பாருங்கள். ஆலை அப்படிங்கிறது அருகம்புல்லை குறிக்கக்கூடியது. ஆலை பொருந்தாத இணை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 158வது கேள்வி. ஆலை, இதழ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உழை அப்படின்னா தீ நாற்றம், இதழ் அப்படின்னா கௌதாரியா. ஜஸ்ட் அ மினிட். நோட் பண்ணி வச்சேனே.
ரைட். ஸோ எல்லாமே கரெக்டு தான். உழைனா பெண்மான்னு வரும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆலை அப்படின்னா அருகம்புல் கரெக்டு தான். இதழ்னா கௌதாரி. ஊழை அப்படின்னா தீநாற்றம். ஓகேவா? இதில் உழை அப்படின்னா பெண்மான் அப்படின்னு தான் வரணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆண்மான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது பொருந்தாது. அதே மாதிரி இந்த பிழையான இணையை கவனிங்க. அலகம்னா பன்றி முள் கரெக்டு தான். அலகம் அப்படின்னா யானை திப்பிலி, அதுவும் கரெக்டு தான். அலத்தி அப்படின்னா அளவன் அப்படின்னா நண்டு, அதுவும் கரெக்டு தான். அலத்தி அப்படின்னா நெய்தல் நிலப்பெண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அலத்தி அப்படின்னா என்ன பொருள்னா மின்மினி பூச்சி இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் அலத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து பிழையானது. ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி. அலத்தி அப்படின்னா என்ன பொருள்னா மின்மினி. 160வது கேள்வி பாருங்கள். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்குறார் அப்படின்னா சஞ்சாரம். 2019 வாங்கியிருப்பார் சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக. ஓகேவா? ரைட். 161வது கேள்வி பாருங்கள். அணுக்கம், இதுவும் பொறுத்துக்க தான். அணுக்கம் அப்படின்னு சொன்னால் பாம்பு. இதுக்கு நமக்கு கிளியராக தெரிஞ்சது. கரா அப்படின்னா ஆண் முதலை, அது தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் பின்னு சொல்லி. அணுக்கம் அப்படின்னா பாம்பு. உண்ணி அப்படின்னு சொன்னால் குதிரை. ஏனம் அப்படின்னா மான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு குரூப் 4ல் இந்த தரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இது. ஓகேவா? அதே போல் 162வது கேள்வி பாருங்கள். வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான், பழமொழி இது. சரியா? வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான் அப்படிங்கிறதா பழமொழி. 163வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறவினை வாக்கியம் அப்படின்னா இவள் காண்பித்தாள். சரிங்களா? இவள் காண்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினையில் வரக்கூடியது. பொருந்தாத சொல்லை 164வது கேள்வி. பொருந்தாத சொல்லை பாருங்கள். சேர்க்கிறேன், இது நிகழ்காலம். சேர்ப்பேன், இது எதிர்காலம். சேர்த்தேன், இது இறந்த காலம். ஓகேவா? இது வந்து எல்லாமே, அதாவது நான் வந்து ஒரு பொருளை கொண்டுட்டு போய் சேர்க்குறேன், ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். சரியா? ஸோ இதை வந்து நான் எப்போ வேணாலும் சேர்க்குறேன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள். சேர்க்கிறேன் அப்படிங்கிறது என்னை குறிக்கக்கூடியது. சேர்க்கிறேன் அப்படிங்கிறது நான் கொண்டு செல்லக்கூடிய பொருளை அல்லது செய்தியை குறிக்கிறது. ஸோ அப்போ பொருந்தாதது அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாது. ஸோ 164க்கு ஆப்ஷன் சி மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பாருங்கள். 165. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியத்தை குறிக்கிறது? அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது இது வந்து தன்வினை வாக்கியம்தான். சரிங்களா? ஸோ அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்வினை வாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு இல்லையா? பட்டது அப்படின்னு வருது இல்லையா? படு, பட்டது, இதெல்லாம் வரும்பொழுது இது என்ன வினை அப்படின்னு சொன்னால் செயப்பாட்டு வினை. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு தேசிய கொடி குடியரசுத் தலைவரால் ஏற்றப்பட்டதுன்னு படிக்கும்பொழுது அது செயற்பாட்டு வினைன்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரண் எனப்பட்டதே பட்டுது அப்படின்னு வரும்பொழுது அது எந்த வினையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் செயற்பாட்டு வினையை குறிக்கும். அதே போல் 166வது பாருங்கள். கிளி பழத்தை கொத்தி தின்றது. கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படிங்கிறது செய்தி வாக்கியத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 166க்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. அதனால் அது வந்து செய்தி வாக்கியம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து 167வது அறுகோணம் அப்படிங்கிறது 6 கோணத்தை குறிக்கக்கூடியது. இது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடிவ பண்பு பெயர். சரிங்களா? வடிவ பண்பு பெயர். அதே மாதிரி அகர வரிசை சொற்களை சீர் செய்க. இது நம்ம ஈஸியாக எழுதுகிறோம். கா, கு, சே, சோ. ஸோ ஆப்ஷன் பி வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அதே 168வது கேள்வியும் அகர வரிசை தான். 169. திண்ணன், துணி, தென்னை, தொட்டி, இதெல்லாமே அகர வரிசை சொற்கள் தான். அதனால் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். 170வது கேள்வி. வீழ் என்னும் வேர் சொல்லினுடைய வினையச்சம். வீழ் அப்படிங்கிறதுடைய வினையச்சம் கேட்டிருக்கான். வினையச்சம். ஸோ அப்போது விழுந்து கிடந்தான். ஓகேவா?
ஸோ அப்போ நீங்கள் இதை ஒரு வாக்கியமாக எழுதுனீங்க அப்படின்னா வீழ்ந்து கிடந்தான். ஸோ வீழ்ந்து கிடந்தான் அப்போ இருக்கிறது வினை இல்லையா? ஸோ அதனால் இது வந்து வினையெச்சம். இதுவே வீழ்ந்த பையன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். வீழ்ந்த மாணவன் அப்படின்னு வந்தால் அது பெயரெச்சத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாழ் என்ற சொல்லினுடைய வினைமுற்று வாழ்க தான். சரியா? வாழ் அப்படின்னா அதனுடைய வினைமுற்று வாழ்க தான். ரைட். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி பாருங்கள், இதுவுமே வந்து நமக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வழங்கியிருக்கக்கூடிய கையேட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ அதில் முக்கியமானது ஐ அப்படின்னு சொன்னால் நுண்மை. ஐ அப்படின்னா நுண்மை. ஓ அப்படின்னு சொன்னால் ஔ அப்படின்னு சொன்னால் பூமி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔ அப்படின்னு சொன்னால் பூமி. நூ அப்படின்னு சொன்னால் யானை. நூ அப்படின்னா யானை. ஓ அப்படின்னா கொன்றை. ஸோ அப்போ என்ன வரும்னா 3 1 4 2. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறத இதற்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கோல், கோள், கோல். ஓகேவா? ஸோ கோல் அப்படின்னா இது ஆப்ஷன் ஏ அம்பை குறிக்கக்கூடியது. கோள் அப்படின்னா இலந்தையை குறிக்கக்கூடியது, இலந்த பழம். கோல் அப்படின்னா கம்பு குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வியாழம், வியாழம் அப்படிங்கிறது. வியாழம் அப்படின்னா பாம்பு. வியாழம் அப்படின்னு சொன்னால் புலி. ஓகேங்களா? ரைட். எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. 175வது கேள்வி. கேளார் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனுடைய எதிர்ச்சொல் கேட்பார்கள், அதனால் கேட்டார். சரியா? கேட்டார், கேளார் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். அகலாது, அணுகாது. சரியா? அகலாது, அணுகாது. 177 பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? கண்டெடுக்க, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. சரியா? கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு இது டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருப்பாங்க. அதே போல் இந்த பிரித்தெழுதும் கேட்டிருப்பாங்க. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய் அப்படிங்கிறது. 179வது கேள்வி பாருங்கள். எதிர்த்த பகையை இலைதாய பொழுதே கதித்து கலை அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது என்ன சார் அப்படின்னா, இளையதாக முள்மரம் கொள்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பழமொழி இருக்கும். ரைட்டா? அதாவது பகை அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதே அதை வந்து நம்ம முழுமையாக தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிறதனுடைய அர்த்தத்தில் வரக்கூடியது. ஸோ இதுக்கு இந்த இடத்துல இடம்பெறக்கூடிய பொருள் என்ன சார் அப்படின்னு சொன்னால், தனி மரம் காடாதல் இல்லை அப்படிங்கிறதா இங்கே பொருளாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். இப்பாடல் அடிகள் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன சார் அப்படின்னு சொன்னால், புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டிலேயே கடைசியில் வந்து முடியும். பாம்பின் கால் பாம்பறியும். இது வந்து பழமொழி 400ல் இருக்கக்கூடிய ஒரு பாடல். சரியா? ஸோ பழமொழி 400ல் இருக்கக்கூடிய பாட்டு தான். அந்த பாட்டிலே கடைசியில் வந்து இந்த பழமொழி வந்து பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிறது தான். அதாவது புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். அதாவது கற்றறிந்த புலவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுதல் அப்படிங்கிறது தான் புலவர்களுக்குரிய தனிச்சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது, தன் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்ப்பதாம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து இந்த பழமொழி 400ல் இருக்கக்கூடிய பாடலை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ 181வது கேள்வி. ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் டி. 182 மழை பெய்தால் நெல் விளையும். இது இத்தொடர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொன்னால் செய்தி வாக்கியம். அவ்வளோதான். மழை பெய்தால் நெல் விளையும், ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். செய்தி வாக்கியம் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். 183 போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? டைரெக்டாக நம்ம எடுத்துடலாம். 183க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 184 ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த டயலாகை சொன்னது யார்? ஓகேவா? ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம் அப்படின்னு சொன்னவர் யார்? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்டிருக்காங்கன்னா இதற்கான வினாவை கேட்டிருப்பாங்க. ஸோ வினாவை கேட்கும்போது எதை கண்டு மயங்கிடோம் அப்படிங்கிறத ஆன்சர். எதை கண்டு மயங்கிடோம் அப்படின்னு சொன்னால்
ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழியானது குயிலாக வந்தாலும் மயிலாக வந்தாலும் நாம் மயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது 185 பொன்னி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நிமிஷம். மூவாட்டையாள் இது எழுதி வச்சனே. ஒரு நிமிஷம், ஜஸ்ட் நிமிஷம். பொன்னி அப்படின்னு சொன்னால் பொருள். பொன்னி அப்படின்னா பொருள். கவனிங்க, பொன்னி அப்படின்னா பொருள், பொருளால் வரும் பெயர், பொருளால் வரக்கூடிய பெயர் தான் பொன்னி. அதாவது பொன்னை உடையவள் பொன்னி அப்படின்னு வரும். ஓகேவா? ரைட். அதே போல் மண்ணகத்தி அப்படிங்கிறது இடத்தால் வரக்கூடிய பெயர், இடத்தால் வரும் பெயர் மண்ணகத்தி அப்படின்னா அந்த மண்ணை சார்ந்தவர் அப்படிங்கிறது அதுக்கு அடையாளமாக வரக்கூடிய பெயர். சரியா? அதே மாதிரி மூவாட்டையாள் அப்படிங்கிறது காலத்தால் வரக்கூடிய பெயர். மூவாட்டையாள் அப்படிங்கிறது காலத்தால் வரக்கூடிய பெயர். திணிதோழி அப்படிங்கிறது சினையால் உறுப்பால் வரக்கூடிய பெயர். திணிதோழி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். ஸோ பொன்னி அப்படிங்கிறது பொருளால் வரக்கூடிய பெயர். அந்த வகையில் நம்ம இந்த பொறுத்துக்க அப்படிங்கிறது எடுத்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். 186வது கேள்வி பாருங்கள். விருந்தாயினும் உவக்கும் அள்ளில் வரின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது என்ன சார் அப்படின்னு சொன்னால், அள்ளில் ஆயினும், அள் அப்படின்னா இரவு, இரவு ஆயினும் விருந்துவரின் உவக்கும். சரியா? ஸோ அப்போ அள்ளில் ஆயினும் இரவு நேரத்தில் நீங்கள் விருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு உடலுக்கு உபாதையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி 187வது கேள்வி திருக்குறளை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க கேட்டிருப்பாங்க. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறது தான். உற்றான் அளவு அப்படின்னா என்னென்னா, நோயுற்றவனுடைய அந்த நோய் அவனுடைய அளவையும், அந்த பிணி அளவு, பிணின்னா என்னதுன்னா நோய், அந்த நோயினுடைய தன்மையையும் அந்த நோயுடைய காலத்தையும் கருதி மருந்து செய்து தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். சரியா? உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறதா சரியான வாக்கியம். 188வது கேள்வி பாருங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. வெளி அப்படின்னு சொன்னால் பலி, வெள்ளி அப்படின்னு சொன்னால் சிற்றேலம், வெள்ளி அப்படின்னா அறிவின்மை, வெளி அப்படின்னா ஆகாயம். ஸோ 3, 4, 1, 2 அப்படி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 189வது கேள்வி. நாட்டிலஸ் அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் நத்தை வகை. நாட்டிலஸ் அப்படின்னா நத்தை வகை. அதே மாதிரி அரிஸ்டாலஜி, அரிஸ்டாலஜி அப்படின்னு சொன்னால் உணவுக்கலை. ஓகேவா? அரிஸ்டாலஜி அப்படின்னு சொன்னால் உணவுக்கலை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 191வது கேள்வி. நிலமடந்தை கெழிலொழுகும் பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். சரியா? ஸோ எழில் கூட்டல் ஒழுகும் அப்படிங்கிறது தான். ஸோ 4 பிரித்து எழுதுக கேட்டு இப்போ தான் முத டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நமக்கு குரூப் 4லேயும் இதே அளவிலான வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி தொல்காப்பியருடைய வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் அப்படின்னா ஐங்குறு நூறு. சரியா? ஸோ அப்போது ஐங்குறு நூறு அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுதே நம்ம படிச்சிருப்போம். 3, 4, 1, 2, 5 அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மேட்டில் தான் படித்தே இருப்போம். சரியா? ஸோ ஐங்குறு நூறு அப்படிங்கிறது தான் மருதத்திணை முதல்ல இடம்பெற்றக்கூடிய பாடல். அப்போ தொல்காப்பியருடைய வைப்பு முறை என்ன சொல்லுது அப்படின்னா முல்லையை தான் முதல்ல வைக்கிறாங்க. அதே நிலநூல் முறைப்படி பார்த்தோம்னா குறிஞ்சி தான் ஃபஸ்ட்டு. குறிஞ்சி முல்லை மருதம் தான் படிக்கிறோம் இல்லையா? ரைட். ஸோ அப்போது மருதத்தினை முதலாவதாக வைத்து பாடப்பட்டிருக்கக்கூடியது ஐங்குறு நூறு. 193வது கேள்வி. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுவதோ நித்திரை மறவாமல் இடுவீர் முத்திரை அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார். 194. பேசு புகழ் பொய்கையார்
முத்தாழ்வார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை அப்படின்னு சொன்னால் கூழை மோனை. சரியா? இணை பொழிப்பு உருவு கூழைன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ இதுவும் பாவரிசை, இதுவும் பாவரிசை, இதுவும் பாவரிசை, இதுவும் பாவரிசை தான். அப்போ 1 2 3 4 4 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மோனை அப்படின்னா கூழை மோனை. ஸோ 195வது கேள்வி. ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இத்தொடர்களில் இடம்பெறக்கூடிய மோனை சொற்கள். மோனைனா முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து அப்படின்னா ஞான ஞான அப்படின்னு தான் வரும். ஸோ அது எங்கே வருதோ அது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். 196. செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. இவ்வடிகளில் இடம்பெறக்கூடிய இயைபு சொற்கள். இயைபு சொற்கள் அப்படின்னா ஆப்ஷன் டி மறாமை அறியாமை அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, ரைட். 197வது கேள்வி பாருங்கள். விட்ட ஆகுபெயர். விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொன்னால் விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர். இதில் இதை நோட் பண்ணி வச்சனே. எண்ணல் அளவை ஆகுபெயர், காரிய ஆகுபெயர். ஸோ சியில் 2 டியில் 1 காரிய ஆகுபெயர். சியில் 1 டியில் 2. ஓகே, ரைட். விட்ட ஆகுபெயர். ஒரு நிமிஷம். ஸோ விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொன்னால் என்ன சார்னா தஞ்சாவூர் வந்தது. ஓகேவா? ஸோ தஞ்சாவூர் வந்தது அப்படிங்கிறது விட்ட ஆகுபெயர் அப்படிங்கிறது. ஸோ விட்ட ஆகுபெயர் அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சாவூரை குறிக்காமல் அந்த ஊரில் இருந்து வரக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது, உறவினரை வரக்கூடியது. நம்ம ஊரில் கல்யாணத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது ஒரு வேறு என்ன ஒரு ஊரில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், திருப்பூர்காரவங்க வந்துட்டாங்க, திருப்பூர் வந்துச்சுன்னுவாங்கள்ல. ஸோ அதுதான். ஸோ விட்ட ஆகுபெயர் அப்படிங்கிறது. விடாத ஆகுபெயர் அப்படிங்கிறது புலி தின்றான். புலி தின்றான் அப்படிங்கிறது. இந்த புலி தின்றான் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் சார்னா, புலி தின்றான்னா புலியை தின்றது கிடையாது, புளிப்பு சுவையுடைய ஒரு பொருளை தின்றான். ஸோ அதை குறிக்கக்கூடியதான் அந்த புலி தின்றான் அப்படிங்கிறது. அதுதான் விடாத ஆகுபெயர். எண்ணல் அளவை ஆகுபெயர் அப்படின்னா கால் வலிக்கிறது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லணும்ல, அது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர் அப்படிங்கிறது. காரிய வாகுபெயர் அப்படிங்கிறது என் பிழைப்பு கெட்டது. என் பிழைப்பு கெட்டது அப்படின்னா என்னுடைய வேலை வந்து அந்த இடத்துல ஏதோ சம்திங் ஆகிருக்கும், என்னுடைய தொழில் ஏதாவது நலிந்திருக்கும், அந்த அப்படி சொல்லாமல் என் பிழைப்பு கெட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது காரிய வாகுபெயர். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் 4 3 1 2 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புலி நட்டான். புலி நட்டான் அப்படிங்கிறது இது வந்து இருமடி ஆகுபெயரில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ 198. இதை மட்டும் நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 199 பாருங்கள். வகுப்பு கலைந்தது. வகுப்பு கலைந்தது அப்படிங்கிறது இடவாகுபெயரை குறிக்கக்கூடியது. கொழுந்து நட்டனர் சினையாகுபெயரை குறிக்கக்கூடியது. பொழுது சாய்ந்தது காலவாகுபெயர். கார் பெய்தது பண்பாகுபெயர். 2 3 4 1 ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். 200வது கேள்வி பாருங்கள். யான் அப்படிங்கிறது என் அப்படின்னு வரும். யாம் அப்படிங்கிறது எம் அப்படின்னு வரும். நீர் அப்படிங்கிறது அப்படின்னு வரும். நீங்கிறது ஒன்றுன்னு வரும். ஸோ யான் அப்படிங்கிறது என், நீர் அப்படிங்கிறது 1. 2 1 4 3 ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த 60 வினாவிற்கு நிச்சயமாக 55 வினாக்களுக்கு மேலே தாராளமாக எல்லாருமே எடுக்க முடியும். நல்லா நீங்கள் இலக்கணத்தை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும்
நிச்சயமாக ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் ஓப்பன் பண்ணி இந்த பேப்பர் இன்றைக்கி இப்போ திரும்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த தமிழில் நீங்கள் 50 மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே நல்ல வினா தான், தரமான ஒரு மார்க்காக தான் இருக்கும். ஸோ ஓவரால் கட் ஆஃப் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கண்டினியூஸாக படிங்க. இதே ஆஸ்பெக்டில் இதே தரத்தில் தான் அடுத்தடுத்து தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக படிங்க, நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு அனைத்து விதங்கள்லேயும் வகுப்புகள், டெஸ்ட் பேட்சின்னு சொல்லி அனைத்து விதங்கள்லேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி எப்பொழுதுமே தயாராக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.